என் பொண்ணு இங்கே எஸ்எம்ஜேவி ஸ்கூல்லேருந்து இந்த எம்எம்டிஎஸ் ஸ்கூலுக்கு போர்டு எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. அவங்க +2 படிக்கிறாங்க. +1க்கும் இந்த ஸ்கூலில் தான் போர்டு எக்ஸாம் போட்டிருந்தாங்க. +1லேருந்தே எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே வர இன்விஜிலேட்டர்ஸ் யாருமே குழந்தைங்கள ஒழுங்காக எக்ஸாம் எழுத விடுறதில்ல. அதுலேயும் குறிப்பாக இவங்கள மாதிரி இருக்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா 1 ஹவருக்கு அவங்களால நிற்க முடியல. அதனால இந்த பசங்கிட்ட பேப்பரை சீக்கிரமாக கொடுங்கன்னு பிடுங்கிறது, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் அம்மா வந்துட்டாங்க சீக்கிரம் கிளம்பி போங்க, இல்லை எழுத விடாமல் தடுக்கிறது, இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த +1ல் இது நடந்தது. Sir, excuse me. சரி, +1 தானே எக்ஸாம் நான் விட்டுட்டேன். +2ல் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமு. ஃபஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு குழந்தை கீழே என் பொண்ணு கீழே இறங்கி வரும்போதே அழுதுட்டு வருது, என்னை ஒழுங்காக எழுத விடலை, பேப்பர் 1:15லேருந்து எனக்கு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ முடிப்பேன், உங்கள் அம்மா வெளில இருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வெளில வந்து நிற்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போங்க, ஃபுல்லாக பேப்பரை எழுத விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி கிட்டத்தட்ட 15 மார்க்குக்கு 20 மார்க்குக்கு விட்டு நிற்கிறாங்க. நான் கீழே இவங்க வந்ததுமே நான் சீஃப் கிட்ட போய் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாமல் வந்திருக்காங்க, எங்களுக்கு ஒரு சின்ன கன்சிடரேஷன் ஹியூமனிட்டி பேசிஸில் கொடுங்க. அவங்க எழுதிட்டோன்னா எல்லாருமே சேர்ந்து ஸ்டாஃபுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தாங்களே தவிர இவங்களுக்கு அந்த எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. நாங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வெளியில் படிக்க வர்றதே பெரிய விஷயம். நாங்கள் அதுலேயும் இந்த சொசைட்டியில் பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சு நான் ஓரளவு படிக்கிற பிள்ளைய எழுத விடாமல் தடுக்கிறதுல எனக்கு எந்த வகையில் நியாயம் தரல. எனக்கு தேவை என் பொண்ணுக்கு ஃபுல் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண டைம் கொடுத்துருக்கணும். டைம் கொடுக்காம அந்த இன்விஜிலேட்டர் அவ்வளோ ட்ரபிள் பண்ணியிருக்காரு. கிட்டே நின்றுட்டு எப்போ முடிப்பேன்னு கேட்டிருக்காரு. 4 ஸ்டாஃபை கூட்டு வந்து உள்ளே நிற்க வச்சு பேசியிருக்காங்க. எல்லா ஸ்டாஃபும் எனக்கு இங்கே ஐடென்டிஃபை சொல்கிறா. அவள் ஒரு பிங்க் கலர் சாரி வந்தாங்க, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் வந்தாங்க, இவங்களாம் நின்று என்கிட்ட பேசிட்டு போனாங்களே தவிர என்னை எழுத விடலை. இன்விஜிலேஷன் பண்ணுறவங்க சுத்தமாக குழந்தைய எழுத விடாமல் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா 1 ஹவருக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே கொடுத்துமே 1 ஹவர் எக்ஸ்ட்ரா 1 ஹவர் அவங்களுக்கு எழுத விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நான் இதை தெரிஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணால் அதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை. ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு தனியாக உட்காந்து எழுத வைக்கணும், ஆனால் எழுத வைக்கலை. இது எல்லாரையும் சேர்த்து தான் ஒன்றா தான் எழுத வச்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் தெரியாது, அதனால் எல்லாருக்கிட்டையும் நான் வாங்கும்போது 1:15க்கு இவங்களுக்கும் போய் வாங்கிட்டேன். அது எப்படி அவங்க சொல்லலாம்? இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சுருக்கணும். அதையும் அவங்க பண்ணல. எல்லாரோடையும் சேர்த்து உட்கார வச்சுட்டு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், எல்லாமே அவங்க தெரியாமல் பண்ணிட்டேன்றாங்க. தெரிஞ்ச பொண்ணோட லைஃப் வீணாக போகுது. வேறு ஸ்பெஷல் சில்ட்ரனும் இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை ஏதோ பார்த்துட்டு அந்த பிள்ளைய அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணல. அவனும் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டான். இவ படிக்கக்கூடிய பிள்ளை ஃபுல் பேப்பர் எழுதணும்னு 100 மார்க்ஸ் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளை. அதனால் ஃபுல் டைம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ண முடியாமல் இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் நின்றுட்டு எப்போ முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டாஃபை கூப்பிட்டு வச்சு உள்ளே நின்று பேசியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபாக மாற்றி நின்று பேசிட்டு போயிருக்காங்க. என்னால் டைம் கொடுத்துமே அந்த 1 ஹவர் என்னால் யோசித்து எழுத முடியல. உங்கள் அம்மா வெளில நிற்கிறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வெளில நிற்கிறாங்க, அவனை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கான்வர்சேஷன் இந்த 1 ஹவருக்குள்ளே நடந்திருக்கு. முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க மேலேருந்து ஸ்டூடெண்ட் கீழே இறங்கும் போதே டேரெக்டாக சீஃப் கிட்ட கூப்பிட்டு போய் கேட்டேன். அவங்க எல்லாருமே அவங்க ஸ்டாஃபை அவங்க எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர டைம் கொடுங்க, அந்த நிமிஷமே எழுதி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன்னா கூட அதுக்கு யாருமே கன்சர்னாக இல்லை. இந்த ஸ்கூல் எச்சமும் நான் பார்க்கும்போது இல்லை. 11th இந்த இஷ்யூ ஆயிருக்கு. சரி வேண்டாம், நம்ம சரி எதுவும் பெருசாக பேச வேண்டாம், 11th தானே நான் விட்டுட்டேன். ஆனால் இதை கன்சர்ன் ப்ராப்ளத்தை நான் அவங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட அட்ரஸ் பண்ணேன். நான் இந்த ஸ்கூலில் பண்ணல, அவங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட அட்ரஸ் பண்ணாது. என்ன சொல்கிறாங்க அவங்க? இல்லை, நான் இந்த வாட்டி பார்த்துக்கலான்னு அவரும் சொல்லிட்டு தான் போனாரே தவிர, ஆனால் இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் அவ்வளோ லெத்தாச்சிக்காக இருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை எக்ஸாம் இருக்குது? இன்னும் 4 எக்ஸாம் இருக்குது. 6 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்டடு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷு. இன்னும் 4 எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம். இது எப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இப்போ காலேஜ் எல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். மார்க் போச்சுன்னா யார் கொடுப்பாங்க அட்மிஷனு? அரசு பள்ளியில் இந்த மாதிரி நடக்குது. எனக்கு அரசு பள்ளியோ ப்ரைவேட்டோ தெரியாது சார். இந்த ஸ்கூலில் இது நடக்குது சார். இந்த ஸ்கூலில் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நான் சஃபர் ஆனதுனால இந்த வாட்டி நான் இவ்வளோ பேசுகிறேன். இல்லைன்னா நான் அது கூட பேசியிருக்க மாட்டேன். ரிசல்ட் போயிடுச்சு. எனக்கு லாஸ்ட் இயர் மார்க் கம்மி ஆயிடுச்சு. அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் இந்த வாட்டி.
வேற எங்கேயாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறீங்களா? நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வந்து டிஇஓ மேடம் எழில் மேடம் கிட்ட இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இப்போ திருப்பி நான் டிபிஐ போக தான் போகிறேன். ஏடிஜியில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் அப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன்.